டிடி அவங்க எடுத்திருந்தாங்க இபிஎஸ் அவர்கள்கிட்ட. ஸோ அவங்களுடைய கொள்கை என்ன? அந்த கொள்கையை பின்பற்றதுனால என்ன மாதிரியான இம்பாக்ட் எல்லாம் வரும்? அது ஏன் தவறு? இந்த மாதிரியான விவாதங்களுக்குள்ள போனா அந்த ஐடியாலஜி எடுத்தா அங்க அவங்க எப்படியும் தோத்துருவாங்கன்றதுக்காக, அவங்களுடைய ஷேட ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாரி ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு என்ன மாரியான முயற்சிகள் எடுக்க முடியுமோ எடுக்குறாங்க. அதே மாதிரி தான் பொலிட்டீஷியன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட் எல்லாம் வைக்கும் பொழுதும் வந்துட்டு, எங்க பெண்களுக்காக நீங்க இவ்ளோ போராடுறீங்களே வேணாம் சார் அப்படின்னு அழறதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, ரொம்ப நல்லவங்கன்ற ஒரு பின்பம் எடுத்துடுறாங்க. ஆனா அவங்க வந்து என்ன அவங்க ஃபாலோ பண்ற ஐடியாலஜிஸோ, அவங்க கொண்டு வர ஒரு ஸ்கீம்ஸோ எந்த மாதிரியான சொசைட்டில இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து தெரிய விடாம, நல்லவர்ன்ற ஒரு பின்பத்த மட்டும் தான் கிரியேட் பண்ணுவாங்க. அதே மாரி தான். இப்ப கேபிஒய் பாலா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு படம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்த பத்தி வந்து ஒருவேளை நான் இன்னும் பார்க்கல. ஒருவேளை பார்த்துட்டு அது நல்லா இல்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட் டேவே நான் போட்டேன் அப்படின்னா, அவர் எவ்ளோ நல்லவர் தெரியுமா? எவ்ளோ பேருக்கு உதவி இருக்காரு தெரியுமா? சரி உதவட்டும், படம் நல்லா இல்லன்னு தானே நான் சொல்றேன்னா, அப்படி சொல்லக்கூடாது. நல்லவரா இருந்தாருன்னா, அவருடைய வேற விஷயங்கள் எல்லாமே ஒரு தவறா இருக்கு. கருத்தியல் ரீதியான தவறா இருக்கு அப்படின்றத நம்ம முன்வைக்கவே கூடாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பொலிட்டிக்கலி